வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் நல்லா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வாக்குகள் வந்து எப்படி பதிவாயிருக்கு? ஏன்னா இந்த இடத்துல எக்ஸிட் போல் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன வந்து நான் ரொம்ப ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்க போறோம்? எப்படியெல்லாம் வெற்றி பெற போறோம்? அப்படிங்கிறது வந்து அந்தந்த கட்சி வாரியா நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து இந்த ஒரு இத பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாரி கும்மிடிப்பூண்டி தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இழுபறி தொகுதியா இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன தடவ வந்து இந்த தொகுதியில வந்து கோவிந்தராஜன் அப்படிங்கிற டிஎம்கே எம்எல்ஏ இருந்திருந்தாரு. ஸோ இந்த தடவ வந்து சுதாகர் அப்படிங்கிற ஒரு ஐடிஎம்கேவோட ஆளுமையை இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால சுதாகர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வேலை பார்த்திருக்கிறதாகவும், அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கும்மிடிப்பூண்டிய வந்து நல்லா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏடிஎம்கே கையில குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல டிவிகே சார்பா நின்னுருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு வர வேண்டிய வாக்குகள் அப்படியே வந்து நம்மளுக்கு டிவிகேக்கு போன காரணத்தினால இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பொன்னேரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பொன்னேரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 எலக்ஷன்லலாம் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப நடந்த 2024 தேர்தல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னேரியில ஓரளவுக்கான வாக்குகள் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அனலைஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது நடக்கிறதுக்கான பாசிபிள் பொன்னேரியில இருக்கு. ஏன்னா பொன்னேரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவும், பிஜேபியும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே திமுகவும் வந்து நெறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தடவ டிவிகே வருகையினால பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னேரிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இல்ல. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருக்கு. திருத்தணிய பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணியில வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருத்தணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த தேமுதிகவுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ தேமுதிக குடுத்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பார்ட்டிசிபேட்டா வந்து அதிமுகவும், திமுகவும் இருந்தாலும், டிவிகே சார்புல போட்டியிடுற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகே சார்புல போட்டியிடுறவரு கொஞ்சம் டஃபஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா, சத்யகுமார் அப்படிங்கிறவர் கொஞ்சம் டஃப்பா இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி வந்து கொஞ்சம் பேசும்படும் மாரியும் இருக்கு. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி திருவள்ளூர்லயும் இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருவள்ளூரை பொறுத்தளவுக்கு அதிமுக பக்கம் கொஞ்சம் வாக்குகள் இருந்தாலும், திமுக எந்த நேரத்திலயும் இந்த இடத்துல வெற்றி பெறும். ஏன்னா திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது திருவள்ளூர். அந்த சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருக்காங்க. ஸோ திமுக வந்து டஃப் குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகமும் நல்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில வந்து ஏன்னா இந்த தொகுதியில நிக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டாக்டர் அந்த எஜுகேட்டட் பெர்சன். ஸோ அதனால அருண்குமார் அப்படிங்கிறவர் நிறுத்தியிருக்கார் டிவிகே சார்புல. ஸோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறுவதற்கான டஃப் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிங்கிறது கொஞ்சம் அரிது தான் டிவிகேக்கு இந்த தடவ. ஸோ கண்டிப்பா வந்து ஏன்னா மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. எக்ஸிட் போல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொன்னாலும் நம்மளுக்கு எக்ஸிட் போலலாம் கணிச்சு பார்த்ததுல வந்து ஏன்னா நெறைய மீடியாஸ் வந்து நெறைய விதமான இது சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் பிசறு தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பூந்தமல்லியிலயும் வந்து இந்த தடவ அதிமுக சார்புல பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்புல தான் போட்டியிடுறாங்க. ஸோ, அவைங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏழுமலை அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த இடத்துலயும் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவடி பொறுத்தளவுக்கு ஆவடி நாசர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்காங்க. ஸோ, அந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது. ஏன்னா, ஆவடிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சராவும் வேற இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால கொஞ்சம் அந்த வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஆவடி நாசர் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரவாயல் தொகுதியை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு தாவேக்காக்கு மிகப்பெரிய அளவுல வந்து கொஞ்சம் ஆளுமை இருக்கு. தாவேக்கா பொறுத்தளவுக்கு இது இழுபறி நிலையில் கொண்டு போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தாவேக்காக்கு இருக்கு. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய வந்து விஜய் அல்லாத அப்படிங்கிற புது ஆள் வச்சு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரேவந்த் ரசாரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ அவருக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நெறைய பேர் வந்து டிவிகேக்கு வாக்களித்தத வந்து எல்லா இடத்துலயும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து இது மதுரவாயல் வந்து தாவேக்கா கண்ட்ரோல் போகுது. அடுத்து அம்பத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக ஜெயிக்க போறாங்க. மாதவரம் திமுக. ஏன்னா
அம்பத்தூர் மாதவரம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்பத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால வந்து திமுக மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல ஆளுமையா இருக்காங்க. ஸோ, அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து மாதாவரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துலயும் வந்து திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மாதாவரம் வந்து கண்டிப்பா வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திருவொற்றியூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ அதிமுக கைப்பற்றுறாங்க. ஸோ, அதிமுக கைப்பற்றதுக்கான முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் தான். ஸோ, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வருகையால மிகப்பெரிய அளவுல அதிமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல பலன்களை குடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸிட் போல் தான். சம்திங் இத வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட நிலவரம் ஏன்னா நம்ம வந்து இப்போ 1,90,000 பேர் அந்த தொகுதியில வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா, 1,90,000 பேர்த்துட்ட போய் கேட்டுன்னு இந்த ஸ்டேட்டஸ் என்னால போட முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி மக்கள் எந்த மாரியான முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த திருவொற்றியூர் பொறுத்தளவுக்கு அதிமுக கண்ட்ரோல் போறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பொறுத்தளவுக்கு டிஎம்கே தான். டிஎம்கே தான். டிஎம்கே வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல எபினேசர் அப்படிங்கிறவர் வந்து இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எபினேசர் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்புல மரிய வில்சன் அவர் நிக்கிறாரு. ஸோ, அதுவும் கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப்பா இருக்க போது. ஏடிஎம்கே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தொகுதி பெரம்பூர். பெரம்பூர பொறுத்தளவுக்கு இந்த தடவ விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பூர் மிகப்பெரிய அளவுல வந்து அவருக்கு சப்போர்ட்டாவா இருக்கு. ஆனாலும் அந்த தொகுதியோட ஆர்டி சேகர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அவருக்கு கொஞ்சம் டஃபஸ்ட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திலகபாமா அவங்க தான் நிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் குறைந்தபட்ச வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து முக்கியமான தொகுதியா கொளத்தூர் பார்க்கலாம். கொளத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாரு. ஸோ அவர் தான் வெற்றி பெறுவாரு. வில்லிவாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து திமுக கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மிகப்பெரிய எலைட்டான ஒரு கார்த்திக் மோகன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. ஸோ அவர் மிகப்பெரிய ஆதவர்ஜுனா அவர்களை விட மிகப்பெரிய அளவில் வந்து எலெக்டா இருக்காரு. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிக நகர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொற்கொடி அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழுபறி மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் ஒரு 2% வாக்குகள் தான் வித்தியாசமா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பொற்கொடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க எப்படி சொல்றது மிகப்பெரிய அளவில் போராடி இருக்காங்க. வாக்குகளை சேகரிக்க மிகப்பெரிய அளவில் போராடி இருக்காங்க. ஸோ அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக நம்ப முடியும். பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து எழும்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கண்ட்ரோல் தான். திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் குத்தி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ தமிழன் பிரசன்னா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவர் கொஞ்சம் டஃப் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனாலும் இந்த இடத்துல வந்து திமுக மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிகள் அவங்களோட மிகப்பெரிய அளவு வெற்றி லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா 2011ங்கிற மிகப்பெரிய எலெக்ஷன்லயே பார்த்தீங்கன்னா திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால இந்த தொகுதி வந்து திமுகவோட இருக்க வாய்ப்புகளும் அதிகம். ராயபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நம்ம அதே வந்து ஜெயக்குமார் அவர்கள் தான் நிற்கிறாங்க. ஸோ அவரை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுபைர் கான் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. ஸோ அதனால வந்து தொகுதி மிகப்பெரிய அளவில் இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன தடவை வந்து அவர் தோல்வி தழுவி இருந்தாரு. ஸோ இந்த தடவை எந்த மாதிரி இருக்க போதுன்னு பார்க்கலாம். துறைமுகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேகர்பாபு அவர்கள் தான் நிற்கிறாரு. அவரை எடுத்து ராயபுரம் மனோகர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டஃபஸ்ட் இதாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆயிரம் விளக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் எழில் நாகநாதன் இருக்காரு. ஸோ அவர் தான் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதியை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ணாநகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிமுக கண்ட்ரோல் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாவேக்கா வந்து வாக்குகளை பிரிச்சு இருக்கு. ஸோ அது வந்து டிஎம்கேவோட வாக்குகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக போன தடவை இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால பாஜக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோர் தக்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருகம்பாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விருகம்பாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடவை ரவி அவர்கள் நிற்கிறார், விருகை ரவி அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து அந்த இடத்துல சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரபாகர் ராஜா வந்து டிஎம்கே சார்பில் நிற்கிறாரு. ஸோ வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சைதாப்பேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு போட்டி சுப்பிரமணியம் அவர்கள் போட்டியிடுறாரு. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதியை வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தான் எதிர்த்து போட்டிடுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து சைதாப்பேட்டையில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தீநகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குஷி ஆனந்த் நிற்கிறாரு, என் ஆனந்த் நிற்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியில் அந்த வாக்குகளை வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வைக்க போறாரு. ஸோ அந்த வாக்குகள் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லெவல் வந்து மிஸ் ஆகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில வந்து அதிமுக அந்த இடத்துல வந்து டிஎம்கே வீழ்த்தி
டிஎம்கேவால் டிவிகேவால் வீழ்த்தப்பட்ட டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தொகுதியில வந்து அதிமுகவுக்கு இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா 2021 தேர்தலையும் அப்படித்தானே டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து கருமாயிஸ் பூம்ராங் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து இழுபறி தொகுதிகள் தான். இழுபறி மிகப்பெரிய அளவில் இழுபறியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. செங்கல்பட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செங்கல்பட்டு வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. திருப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நேருக்கு நேராக மோதுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இழுபறி தொகுதிகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன தடவை இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து அந்த இடத்துல வந்து திருப்பூரூர்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கம் இருக்கு. பட் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியை ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து செய்யூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுராந்தகம் போன தடவை வந்து அதிமுக ஒரே ஒரு தொகுதி, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்க இருக்கிற 40 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெற்றாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க. அது இந்த மதுராந்தகம் தொகுதி தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது. உத்திரமேரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஜேபி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டிடுறாங்க. ஸோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு வந்து இந்த தொகுதி கண்டிப்பாக வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த தடவை நின்றுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கே சார்பில் தாவேலு அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதோட பொருளாளராக இருக்கிற வெங்கட்ராமன் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டில் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதில் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம கணிப்புப்படி. அடுத்து வேளச்சேரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேளச்சேரி பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் வந்து ஹசன் மௌலானா நிற்கிறாரு. ஏடிஎம்கே சார்பில் அசோக் நிற்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேளச்சேரியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து சோழிங்கநல்லூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சோழிங்கநல்லூர் பொறுத்தளவுக்கு வந்து டிஎம்கேவோட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி வேகம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த தடவை எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணமூர்த்தி அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிடுறாரு. ஸோ அவரும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கந்தன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆலந்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் அன்பரசன் அவர்கள் வந்து மீண்டும் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன தடவை வந்து மினிஸ்டரவையில் இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து மினிஸ்டரில் இருந்தார். ஸோ மினிஸ்டர் வந்து அன்பரசன் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வ பெருந்தகை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்லாவரம் பொறுத்தளவுக்கு இழுபறியாக இருக்கிறதுக்கு இந்த தடவை அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல்லாவரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலையே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அது இந்த தடவை எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகத்தோட என்ட்ரன்ஸ் வேற இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஞ்சிபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரம் இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவோட கண்ட்ரோலில் போயிருக்கு. ஸோ வந்து காஞ்சிபுரம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த தடவை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எந்த மாதிரி இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பொறுத்தளவுக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரக்கோணம் அவங்களோட மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக கருதப்படுது. ஸோ அதனால் அரக்கோணம் வந்து அவங்களுக்கான கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரவி அப்படிங்கிற போட்டிடுறாரு. ஸோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சைடு விசிகே சார்பில் எழில் கரோலின் போட்டிடுறாங்க. ஸோ அவங்க பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் அதிமுக இந்த இடத்துல முந்திரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகமும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகள் சேகரிக்கிறாங்க. அது சோழிங்கரை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேட்டில் இருக்க போகுது. ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற அவர் நம்ம முனிரத்னம் அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎம்கே சார்பில் சரவணன் அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி இருக்கும். ஸோ அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காட்பாடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையும் வந்து துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். அடுத்து ராணிப்பட்டியை பொறுத்தளவுக்கு இழுபறியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் கேண்டிடேட்ஸ் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டு இருக்காங்க. ஸோ என்னாலேயே இது வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பார்க்கலாம். அடுத்து ஆற்காடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி. ஏன்னா ஆற்காடு மிகப்பெரிய அளவில் திமுகவோட கோட்டை. ஸோ திமுக தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, வேலூர் பொறுத்தளவுக்கு காட்பாடி பக்கத்துக்கால இருக்குங்காட்டி துரைமுருகன் அவர்கள் அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர். அதாவது அந்த முக்கியமான புள்ளியா இருக்காரு. ஸோ, அதனால வேலூர் மிகப்பெரிய அளவுல அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். அணைக்கட்டு பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து கீழ் வைத்தியநாதன் குப்பத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவையும் வந்து வந்து போன தடவ நின்ன அந்த அவரே தான் நிக்கிறாரு. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் ஜெகன்மூர்த்தி அவரே தான் நிக்கிறாரு. அவர் புதிய பாரதம் நிறுவன தலைவர் அவர் தான் இருக்காரு. ஸோ, அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அடுத்து குடியாத்தம் பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, போன தடவலாம் இதெல்லாம் வந்து டிஎம்கேவோட வெற்றி லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்றப்போ இந்த இடம் வந்து வெற்றி பெறுவரோட வேட்பாளர்கள் பட்டியல்ல இருக்கும். ஸோ, பார்க்கலாம் குடியாத்தம் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாணியம்பாடி இந்த தடவ இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்து இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில வந்து இழுபறின்னு சொல்றத விட இந்த தொகுதி வந்து கொஞ்சம் 2 பேர்த்துக்கும் வாய்ப்புகள வந்து கொஞ்சம் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஆம்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாணியம்பாடி பொறுத்தளவுக்கு போன தடவ வந்து முன்னாள் அமைச்சரா இருந்த அ அந்த முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சரா இருந்தவைங்க வந்து திமுக பக்கம் போயிருக்காங்க. ஸோ, அதனால இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஊசலாடும் தொகுதியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆம்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோலார்பேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீரமணி அவர்கள் மீண்டும் நிக்கிறாரு. அவர் முன்னாள் முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. ஸோ, அவரு போன தடவ வந்து தோல்வி தழுவி இருந்தாரு. இந்த தடவ இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணி சார்பில இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில ஞானசேகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ, அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து ஊத்தாங்கரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, போன தடவ வந்து ஊத்தாங்கரை மிகப்பெரிய அளவுல சொதப்பியிருந்தாலும், இந்த தடவ வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அதிமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்து பர்கூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இருந்தாலும் இந்த தொகுதி வந்து அதிமுகவோட மிகப்பெரிய அளவுல ஒரு கருப்பு கரையா இருக்கு. ஸோ, அதனால இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிருஷ்ணகிரி வந்து இந்த தடவ கிருஷ்ணகிரியில இருக்கிற 6 தொகுதிகளும் கண்டிப்பா அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவ அதிகமா இருக்கு. ஏன்னா, முனுசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வேலை பார்த்திருக்கிறதா வந்து அவரே தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா, இந்த தொகுதியில இருக்கிற 6 தொகுதிகளை கண்டிப்பா நாங்க வந்து வென்று காட்டுவோம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ, நெறைய ரீல்ஸ் பார்த்தேன். அதுலயும் வந்து அதிமுகவோட மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ, பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற 6 தொகுதிகளும் தன்னோட கண்ட்ரோல்ல வந்து முனுசாமி அவர்கள் டேக் ஓவர் பண்ணதா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இந்த தடவ முனுசாமி அவர்கள் எந்த மாரி அவரோட சொன்ன சொல் வந்து எப்படி வந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாரி அவர் நிக்கிற வேப்பனஹள்ளியிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, முனுசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின் அதிமுகவுல முக்கிய தலைவரா இருக்காரு. ஸோ, அதனால பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கான கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி நடக்க போகுது. ஏன்னா, ஒவ்வொரு ஒரு ஒரு நிலையிலயும் ஒவ்வொரு மாரி வந்து அவரு உருமாறிட்டு இருக்காரு. ஸோ, அதனால வந்து எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை மிகப்பெரிய அளவுல வந்து அ கிருஷ்ணகிரியோட அடையாளமா காட்டியிருக்காரு. பார்க்கலாம் அது எப்படி இருக்கு, என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒசூர் வந்து கண்டிப்பா வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன தடவ வந்து டிஎம்கே பக்கம் போச்சு. ஏன்னா, ஒசூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து அ பாலகிருஷ்ணன் போன தடவ ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. அவர் ஜெயிச்சாரு. ஸோ, இந்த தடவையும் வந்து அதே மாரி நிறுத்தியிருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வந்து இறக்கியிருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தளிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இழுபறி இருக்கும். ஏன்னா, இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட தொகுதியா இருந்துச்சு. பட் ஆனா, இந்த இடத்துல வந்து இப்ப பிஜேபி உள்ள உள்ள வந்திருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. பாலக்கோடு சொல்லவே தேவையில்ல. பாலக்கோடு அன்பழகனோட அவர்களோட கோட்டை. ஸோ, அந்த தடவ எதிர்த்து நிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் எம்பியா இருந்த செந்தில்குமார் அவர் தான் போட்டியிடுறாரு. 2 பேரும் ஒரே சமூகம் அப்படிங்கிற காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பாலக்கோட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்பழகன் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. ஸோ, அந்த ஆளுமையை மிகப்பெரிய அளவுல செந்தில்குமார் அவர்கள் எப்படி தகர்க்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பென்னாகரம் இந்த தடவ வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய பேட்டில்ல உட்காந்துருக்கு. ஏன்னா, ஜி.கே. மணி அவர்களோட பையனா இருக்கிற மகன் வந்து தமிழ்குமரன் அவர்கள் லைக்காவோட ஹெட் ஆஃப் ஆப்பரேஷன்ஸா இருக்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டியிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ, அதே மாரி ஜி.கே. மணி அவர்களுக்கும் இருக்கு. ஸோ, அந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு எப்படியும் இந்த இடம் வந்து மிகப்பெரிய அளவு இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து
பென்னாகரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இருக்க வாய்ப்புகள் தான் இருக்கு. பார்க்கலாம். அது எந்த மாரி எப்படி இருக்க போது, எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து கொஞ்சம் டிஎம்கே பக்கம் சாயறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தருமபுரிய பொறுத்தளவுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் நிக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மக்களோட நிலை வந்து மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து இருப்பதால, மிகப்பெரிய அளவுல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதி அதாவது அதிமுகவோட இருந்த அதிமுகவுக்கும், திமுகவோட இருந்த திமுகவுக்கும் தான் இந்த வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதை எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரூர் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இந்த தொகுதி இழுபறியா இருக்கிறத விட அதுல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா போன தடவை அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்கங்காட்டி. ஸோ இந்த தடவை ஏன்னா 2024 தேர்தல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாறுபட்ட தேர்தலாக வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாறியது. வெறும் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 28,000 வாக்குகளும் இங்கே தான் கழிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து இந்த இடத்துல வளர்ந்துருக்காங்க. செங்கம் பொறுத்தளவுக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செங்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து இந்த தொகுதி வந்து ஈவா வேலு அவர்களோட கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே சார்பில வேலு அவர்கள் போட்டியிடுறாங்க. டிஎம்கே சார்பில கிரி அவர்கள் போட்டியிடுறாங்க. பார்க்கலாம் அது எந்த மாரி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்ல. அங்க ஈவா வேலு அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்காரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழ்பெண்ணாத்தூரும் சொல்ல தேவையில்ல. அந்த இடத்துல கூப்பி சாண்டி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க அந்த 2 தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து இரட்டை சகோதரர்கள் மாரி அவங்க வெற்றி பெற்றுட்டே இருப்பாங்க. அடுத்து கலசப்பாக்கம் பொறுத்தளவுக்கு இந்த தடவ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாட்டிருக்காங்க. அவர் எப்பயும் போலூர்ல தான் நிப்பாரு. மயிலம்ல நிப்பாரு. ஸோ, இந்த அளவுக்கு கலசப்பாக்கம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. போலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரணி, செய்யாரும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செய்யார் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் சரிஞ்சிருந்தாலும், இந்த தடவை எப்படியும் சரி கட்டியிருக்காங்க. வந்தவாசியம் பொறுத்தளவுக்கு திமுகவோட கோட்டை. ஸோ, திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செஞ்சியும் திமுக கோட்டை தான். திமுக கோட்டை கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த தடவை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கியிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மயிலம் பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து விழுப்புரத்துல இருந்து சண்முகம் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு. சிவி சண்முகம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மயிலம் வந்து இந்த தடவை அதிமுக கண்ட்ரோல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்ச விஷயமா இருக்கு. பார்க்கலாம். அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விழுப்புரத்துல மிகப்பெரிய அளவுல டஃப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லட்சுமணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல முந்திட்டு இருக்காரு. ஸோ அதனால மயிலம் வந்து இந்த தடவை வந்து அதிமுக பக்கம் வரவேற்கிறது. அதிமுகக்கு ஏற்கனவே மயிலம் கோட்டை தான். ஸோ இந்த தடவை சிவி சண்முகம் அவர்களும் வந்த காரணத்தினால கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. அடுத்து திண்டிவனம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை இந்த தடவை வந்து விசிகே சார்பில் வன்னியரசு நிற்கிறாரு. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல அதிமுக சார்பில் அர்ஜுனன் அவர்களும் போட்டியிடுறாங்க. ஸோ பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து டிவிகே பக்கம் போனதுனால அதிமுக தன்னோட நிலையான வாக்குகளை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இதை ஒரு ப்ரெடிக்ஷன் லெவலில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வானூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த அளவு அதிகமாக இருக்குது. ஏன்னா வானூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோட்டையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் சரிஞ்சாலும் என்னோட ஸ்கேலே மாறும். பார்க்கலாம். விழுப்புரம் பொறுத்தளவுக்கு இந்த தடவை திமுக தான் வெற்றி பெறும். விக்கிரவாண்டி பொறுத்தளவுக்கு திமுக வெற்றி பெறும். திருக்கோயில் பொறுத்தளவுக்கு திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா விழுப்புரம் பொறுத்தளவுக்கு லட்சுமணன் அவர்கள் இருக்காங்க. ஸோ லட்சுமணன் அவர்கள் இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கிரவாண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காரு. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருக்கோயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த தடவை வந்து பொன்முடி அவர்கள் மகனான அவர் நிற்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கௌதம் சிகாமணி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உளுந்தூர்பேட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக இந்த தடவை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுது. ரிஷிவந்தியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து தேமுதிக அவங்க பக்கம் இருக்கு. அவங்க பக்கம் இருந்தாலும் அந்த வசந்தம் கார்த்திகேயன் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காரு. பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக வந்து அதிமுக 37, திமுக 26, தமிழக வெற்றி கழகம் 2, நாம் தமிழர் 0, மொத்தம் 78 இது இந்த பகுதி 1ல பார்த்துருக்கோம். திமுக வந்து 26 ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 37, தமிழக வெற்றி கழகம் 2. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இழுபறியும் 13 இருக்கு. பார்க்கலாம். அந்த இழுபறி தொகுதிகள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவு ஏற்படுத்த போகிற தொகுதிகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான ஆன்சர் வந்து
டுமாரோ இல்ல டுமாரோ சாரி டுமாரோ ஆஃப்டர் டுமாரோ தெரிய போகுது. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து இதோட எனக்கு தெரிஞ்சு பகுதி 1, பகுதி 2 2 பகுதி மொத்தம் 3 பகுதியா பிரிச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.